ஸோ பாஸ்டர்ஜி வந்து நம்மளை வந்து கரெக்டாக வந்து இந்தியாவில் இறக்கி விட்டாங்க. ஸோ இது இந்தியாங்க, இது வந்து மியான்மர். இப்போ நான் எந்த நாட்டில் நடந்து போகிறேனே எனக்கு தெரியலங்க. பாதி ரோட்டில் போனால் திடீர்னு சிக்னல் கட் ஆகிடுது, பாதி ரோட்டில் வந்தால் திடீர்னு ஃபுல் டவர் இருக்குது. அதாவது கொன்யாக் ட்ரைப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களோட இதில் என்னென்னா ஃபைட் பண்ணுவாங்க. ஃபைட் பண்ணி யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க வந்து தோற்றவங்களோட தலையை வெட்டிடுவாங்களாம். இந்த 4 போட்டிருந்தா அவங்க வந்து 4 பேரை கொண்டிருக்காங்கன்னு அர்த்தம். ஒரு ஸ்கூல், அதுவும் பர்மா. இப்போ நம்ம பர்மாவில் இருக்கோம், இந்தியாவில் கிடையாது. ஸோ இதுதாங்க வந்து மியான்மரோட கரன்சி. இது வந்து எவ்வளோ ரூபான்னு பார்த்தீங்கன்னா 10,000 ரூபா. இப்போ நம்ம எவ்வளோ தூரம் போகணுன்னே தெரிலங்க. இந்த மலையெல்லாம் தாண்டி போனால் தான் வந்து மான் வில்லேஜ் வரும். கிட்டத்தட்ட 40 கிலோமீட்ரு. இஸ் டூயிங் மசாஜ் இன் மிடில் ஆஃப் த ஃபாரஸ்ட். எல்லாருக்கும் குட் மார்னிங் மக்களே. ஸோ என் பேர் லோகேஷ். நம்ம வந்து இந்தியா ஃபுல்லாக வந்து ஹிட்ச்-ஹைக்கிங் பண்ணி லிஃப்ட் கேட்டு பணம் இல்லாமல் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோங்க. ஸோ அதில் கரெக்டாக இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் இல்லை, மியான்மர் பர்மாவில் தான் இருக்கோம். ஏன்னா நம்ம வந்து லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். நான் வந்து ஒரு சர்ச்சு ஃபாதர்கிட்ட கேட்டு ஒரு கெஸ்ட் ஹவுஸில் வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ அந்த கெஸ்ட் ஹவுஸோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா மியான்மரில் இருக்குது, அதாவது பர்மாவில் இருக்குது. என் மொபைலில் டவர் கிடையாது, டைம் ரொம்ப சேஞ்ச் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட 1 hour வந்து டிஃப்ரென்ஸு. ஸோ எல்லாமே மாறிடுச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நான் ரோட்டுக்கு அந்த சைடு தெரியுதா, ஸோ ரோட்டுக்கு போனோம் அப்படின்னா இந்தியாவுக்கு போயிடுவேன். ஸோ இந்தியாவுக்கு போயிட்டேன்னா எனக்கு சிக்னல் கிடச்சிடும். இப்போ நான் இருக்கிறது பர்மாவில். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலில் புதுசாக பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கனை தட்டி விட்டு ஆளில் போட்டுக்கோங்க. கிளைமேட்டை பார்த்தீங்களா, மார்னிங்கே சும்மா செம்மையாக இருக்குது. அப்படியே பனி மூட்டமாக அப்படியே மழை பெஞ்சிக்கிட்டு வாயிலேருந்து புகை வர அளவுக்கு குளிர் அடிச்சுக்கிட்டு சூப்பராக இருக்குங்க. இந்த இடத்துல எனக்கு டவரே கிடைக்க மாட்டேங்குதுங்க. அங்கே போனால் தாங்க எனக்கு டவர் கிடைக்கிது. மழை பெய்யுது, வெளிலையும் போக முடியல. டவரை பாருங்கள் இந்தியாவில் வச்சுருக்காங்க, ஏன்னா இந்தியாவோட தானே. இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா பேகை வந்து அங்கே பாஸ்டரோட வீட்லேயே வச்சாச்சுங்க. அந்த கெஸ்ட் ஹவுஸ்லேயே வந்து பேக் லக்கேஜ் எல்லாத்தையுமே வச்சுட்டு இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்றதுக்காக ஆர்மி கேம்ப் போயிட்டுருக்கோம். அவங்களே வந்து அங்கே சாப்பிட சொன்னாங்க, பட் எங்களை ஆல்ரெடி இன்வைட் பண்ணியிருந்தாங்க ஆர்மிலேருந்து. ஸோ அதனால் அங்கே போயிட்டு சாப்பிட்றோம் சார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள்ட்ட பேகை மட்டும் வச்சுட்டு இப்போ நேற்று நைட்டு கொடுத்துருந்த அந்த டிஃபன் பாக்ஸையே எடுத்துகிட்டு எல்லாம் குட்டி குட்டி பசங்கள்லாம் கொடையை வச்சுட்டு ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இங்கேருந்து அப்படியே கிளம்பி போயிட்டு டிஃபன் பாக்ஸ் நேற்று நைட்டு செம்ம சாப்பாடு, பட் ஆனால் என்னால் தான் சாப்பிட முடியல. ரைஸு சிக்கன் எல்லாத்தையுமே வந்து அந்த நாய்க்குட்டி இருந்துச்சு, அதுக்கு போட்டேன். இப்போ வந்து போய் கொடுத்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டுட்டு வரலாங்க. கிளைமேட்டு பார்த்தீங்களா, எனக்கு பின்னாடி எப்படி இருக்குது பார்த்தீங்களா கிளைமேட். இங்கே அப்படியே மழை பெய்யுது, கூடவே சேர்ந்து பனியும் அடிச்சுக்கிட்டு இருக்குது. இப்போ நான் எந்த நாட்டில் நடந்து போகிறேனே எனக்கு தெரியலங்க. பாதி ரோட்டில் போனால் திடீர்னு சிக்னல் கட் ஆகிடுது, பாதி ரோட்டில் வந்தால் திடீர்னு ஃபுல் டவர் இருக்குது. மாற்றி மாற்றி போயிட்டுருக்கோம். பார்டர் லைன் வந்து அப்படியே எப்படி சொல்கிறது, க்ளோஸ் ஆகி மாறி மாறி வந்துக்கிட்டு இருக்கு. அப்படியே ஜிக்ஸாகில் போயிட்டுருக்கா. ஸோ அதனால் எது இந்தியா எது பர்மா அதை எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. கிளைமேட் பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு. பனியும் இருக்குது, மழையும் இருக்குது, செமையாக இருக்குது கிளைமேட்டு. அந்த குழந்தைங்களாம் கொடை பிடிச்சிட்டு வரப்போ எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா வியூ பார்க்குறதுக்கு. எல்லாம் ரொம்ப கட்டையாக இருக்காங்க. ஹாய் போலோ, ஹாய் ஹாய். அவங்களுக்கு தமிழ் இது ஹிந்தி தெரியாதுங்க, ஹிந்தி இங்கிலீஷ் எதுவுமே வராது. ஹாய், குட் மார்னிங். மார்னிங்கா. ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்தாச்சுங்க. பயங்கரமாக சடனாக திடீர்னு பார்த்தீங்கன்னா ஹெவியாக அப்படியே தலைவலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் அந்த பையன் ஏதோ தைலம் கொடுத்தான், தேய்ச்சா கண்ணிலேருந்து தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. கிளைமேட் பார்த்தீங்கன்னா எனக்கு பேக் சைடு வேறு மாதிரியே இருக்குங்க கிளைமேட்டு. இப்போ மழை விட்டுருச்சு, அந்த அளவுக்கு மழை இல்லை. சார் தான் வந்து பாஸ்டருங்க இங்கே இந்த ஊரோட சர்ச்சோட பாஸ்டருங்க தான். ஸோ அவங்களோட தான் நம்ம ஸ்டே பண்ணியிருந்தோம். இப்போ எங்கே அழைச்சிட்டு போயிட்டுருக்காங்க அப்படின்னா மழை பெய்யுது, சரி வாங்க அப்படின்னு சொல்லி ராஜாவோட பிளேஸ்க்கு அழைச்சிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ பாஸ்டர்ஜி வந்து நம்மளை வந்து கரெக்டாக வந்து இந்தியாவில் இறக்கி விட்டாங்க. ஸோ இது இந்தியாங்க, இது வந்து மியான்மர். ஸோ இதுதான் வந்து கிங்கோட பிளேஸு, அதாவது பேலஸு. ஸோ பாதி இது வந்து மியான்மர்லேயும் பாதி இது வந்து நாகாலாண்ட்லேயும் இருக்குது. அதாவது பாதி இந்தியா பாதி பர்மா. ஸோ வாங்க உள்ளே போகலாம். இதை நீங்கள் லாஸ்ட் வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. நேற்று பெரிய மீட்டிங் ஒன்று நடந்துச்சு, நிறைய ட்ரைப் பீப்புளை நேற்று நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இப்போ வந்து ராஜா பார்த்துட்டு இங்கேருந்து கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு போகலான்னு தான் வந்திருக்கோம். ஸோ அவங்கள பார்த்து நாங்கள் கிளம்புறோம் சார் அப்படின்னு சொல்லலான்னு வந்திருக்கோம். இங்கே உள்ளது பார்த்தீங்களா ஃபுல்லாக வந்து மாட்டுத்தலைங்க. எல்லாம் வந்து இவங்க வேட்டையாடி சாப்பிட்டதுக்கப்புறம் அதோட ஞாபகமாக அதோட எலும்புக்கூடு மண்டோட வந்து பாலிஷ் பண்ணி வச்சுருக்காங்க. வேறு லெவலில். இதெல்லாம் வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து 500 1000 காசு கொடுக்கணுமோ. நல்ல வேலை நம்மகிட்ட எதுவுமே கேட்கல அவங்க. மான் அப்புறம் நிறையா ஏகப்பட்ட விலங்கு வேட்டையாடி வச்சுருக்காங்க.
இந்த ஊரில் புலியே கிடையாதுங்க, புலியும் கிடையாது, எருமை மாடோட அதாவது காட்டெருமையோட எண்ணிக்கையும் கம்மியாகிடுச்சான். இத்தனைக்கும் காட்டெருமை தான் இவங்களுக்கு வந்து மித்துன்னு சொல்லுவாங்க ஹிந்தியில். ஸோ அதுதான் வந்து இவங்களுக்கு ஸ்டேட் அனிமலே, அதை தான் வேட்டையாடியே இவங்க சாப்பிடுவாங்களாம் அதிகமாக. இங்கே இருக்குது பாருங்கள், இதுதான் சொன்னேன், இந்த புலி பல்லு, யானை பல்லு எல்லாமே இருக்குது. இதை தான் வேட்டையாடி அவங்க வச்சுருக்காங்க. இவங்களோட கையாலே இவங்க செஞ்ச திங்ஸ் பார்த்தீங்களா, இதெல்லாம் ரேட்டு வந்து சும்மா கிடையாதுங்க. ஒவ்வொன்றும் 1000 2000 அந்த மாதிரி. இந்த ஒரு ஸ்டாச்சு இருக்குங்களே, இது வந்து எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னா, இங்கே வந்து ஒரு ட்ரைபல் கம்யூனிட்டி, இவங்களோட கம்யூனிட்டியில் வந்து அதாவது கொன்யாக் ட்ரைப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களோட இதில் என்னன்னா ஃபைட் பண்ணுவாங்க. ஃபைட் பண்ணி யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க வந்து தோற்றவங்களோட தலையை வெட்டிடுவாங்களாம். தலையை வெட்டி அவங்களோட மண்டை ஓட்டு இருக்கும்ல, ஸோ அதை வந்து மாலையாக போட்டுப்பாங்களாம். ஸோ அந்த மாதிரி வந்து இங்கே ஒரு பெரிய ஒரு வரலாறே இருக்கான். ஸோ அதே மாதிரி தான் இந்த இது இருக்குது தெரியுமா, இதுதான் அந்த இது எத்தனை தலை அவங்க போட்டிருக்காங்களோ அது வந்து ரேங்காம். அதாவது இந்த 4 போட்டிருந்தா அவங்க வந்து 4 பேரை கொண்டிருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி வந்து முன்னாடி இருந்துச்சு, பட் ஆனால் இப்போ கிடையாது. அது அவங்களோட ஹிஸ்டரியாக. ஸோ அதுக்கு அந்த இதை வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி தான் இந்த இதை வச்சுருக்காங்க. இது இப்போ நடக்கிறது கிடையாது, இதுக்கு முன்னாடி இவங்களோட ட்ரைபில் இது இருந்த ஒரு வழக்கமாக. அதாவது 2 பேர் சண்டை போடுவாங்க, யார் பலசாலின்னு சொல்லிட்டு. பலமாக உள்ளவங்க உயிரோடு இருப்பாங்க, பலம் இல்லாதவங்க அவங்க கழுத்தில் மண்டபோட மாலையாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இவங்களோட இது காமெடி கிடையாது, பட் சீரியஸ்னஸ் தான். இந்த கிச்சன் இருக்குங்களேங்க, இது வந்து ரொம்ப ஸ்பெஷலு. இங்கே மட்டும்தான் நீங்கள் வந்து 2 கண்ட்ரியை வந்து கிச்சனில் பார்க்க முடியும். பையன் வந்து இந்தியாவில் உட்காந்துருக்காப்புல, நம்ம வந்து மியான்மரில் இருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்களா இல்லையா, எல்லாம் ரா மீட்டுங்க, அதை அப்படியே வந்து கொண்டு வந்து ரொம்ப கத்தனாக் யா அப்படியே ரா மீட்டை கொண்டு வந்து அப்படியே நெருப்புக்கு பக்கத்தில் வச்சு எல்லாம் சூடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது தாங்க இவங்க சாப்பிட்றது. பார்த்தீங்களா, ஃபுல்லாக எல்லாம் வந்து அந்த மெத்துன்னு சொல்லுவாங்கள்ல, இது காட்டெருமை. ஸோ அந்த இது, அப்புறம் பன்னிக்கறி, அப்புறம் வித்தியாசமாக நிறையா இருக்குது. ஸோ இது எல்லாமே அவங்க வந்து பார்பிக்யூ பண்ணி தான் அப்படியே சாப்பிடுவாங்களாம். இங்கே பார்த்தீங்களா, எல்லாம் கலெக்ட் பண்ணி பாலிஷ் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா இந்த கோடு இருக்குல்ல, ஸோ இதுதான் வந்து பார்டரை பிரிக்கிற லைனு. இங்கே நம்ம வந்து இப்போ பர்மாவில் இருக்கோம், அவர் வந்து இந்தியாவில் இருக்காங்க. எல்லாருமே இந்தியாவில் இருக்காங்க, நம்ம மட்டும் தான் இப்போ பர்மாவில் இருக்கோம். ராஜாவோட பிளேஸ்லேருந்து வந்தாச்சுங்க வெளில ஒரு வழியாக. இந்த ராஜாவோட அரண்மனையிலேருந்து அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஸோ இந்த ஊரில் இதுக்கு மேலே இருக்கிறது ரொம்ப ரிஸ்க்குன்னு தோணுச்சு. ஸோ அதனால தான் வந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சு. ஏன்னா இங்கே உள்ளவங்களாம் ரொம்ப ஆட்டிடியூடாக இருக்காங்க, ரொம்ப அக்ரெசிவாக நடந்துக்கிறாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. அதனால் இங்கேருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியாச்சு. இப்போ நேற்று வந்த வழியிலே போக வேண்டியதாங்க. போயிட்டு ஆர்மி பர்சன் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட இது கொடையை கொடுத்துட்டு இங்கேருந்து நம்ம அப்படியே போக வேண்டியதான். சூசைட் பாயிண்ட் இது தாங்க. நேற்று நீங்கள் லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா இந்த இடம் எவ்வளோ அழகாக இருந்துச்சுன்னு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இதுக்கு பின்னாடி ஒரு கிராஸ்லேண்ட் மவுண்டைன்ஸே இருக்குங்க, அவ்வளோ மவுண்டைன்ஸு, அதுவும் ஃபுல்லாக கிராஸ்லேண்டு தான். அப்படியே மரம்லாம் கிடையாது, ஃபுல்லாக கிராஸ் தான். செம்ம பசுமையாக அழகாகவே இருந்துச்சு. ஸோ லாஸ்ட் வீடியோ போய் பாருங்கள். இப்போ நம்ம கரெக்டாக எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பர்மாக்குள்ளே தாங்க இருக்கோம். பர்மாக்குள்ளே என்னடா பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா, இங்கே ஒரு ஸ்கூல் இருக்குது. ஸோ இங்கே ஸ்கூலுக்கு போயிட்டு ஏதாச்சும் பார்க்கலாம் பசங்களை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து பிளாஸ்டிக் அவேர்னஸ் பண்ணுறாரா. ஸோ அதனால் வந்து ஸ்கூலில் போயிட்டு அவங்களுக்கு புரிய வைக்க முடியுதா அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தோம். ஸோ இங்கே வந்து அவங்க யாருக்குமே வந்து ஹிந்தியும் தெரியாதான், அவங்களுக்கு யாருக்கும் இங்கிலீஷும் தெரியாதான். இருந்தாலும் போயிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஸ்கூல் இருக்கிற லொக்கேஷனே வேறு மாதிரி இருக்குது. ஸோ பசங்களாம் இங்கே நிறைய பேர் வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்கக்கிட்ட வந்து ஃபோனை காமிக்கலாமா அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியல, பட் ஆனால் நம்ம வீடியோ ஷூட் பண்ணி தானே ஆகணும். ஸோ அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு லொக்கேஷன் தாங்க. ஒரு காட்டுக்குள்ளே யாருமே இல்லாத ஒரு இடத்துல ஒரு ஸ்கூல், அதுவும் பர்மா. இப்போ நம்ம பர்மாவில் இருக்கோம், இந்தியாவில் கிடையாது. ஸோ வாங்க ஸ்கூலுக்குள்ளே போகலாம். பர்மாவில் உள்ள ஸ்கூலு பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ பர்மா ஃப்ளாகு, வாங்க போயிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. எல்லாம் அழகாக இருக்காங்க இங்கே உள்ள பசங்க, குட்டி குட்டி பசங்க எல்லாருமே க்யூட்டாக இருக்காங்க பார்க்கறதுக்கு. எல்லாம் ஒளிஞ்சிக்கிறாங்க டக்கு. ஸோ இதுதாங்க வந்து மியான்மரோட கரன்சி. இது வந்து எவ்வளோ ரூபான்னு பார்த்தீங்கன்னா 10,000 ரூபா. ஸோ 10,000 ரூபாங்கிறது நம்ம இந்தியன் ப்ரைஸில் பார்த்தீங்க அப்படின்னா 400 ருபீஸு. ஸோ 400 400 4 ஊர் இல்லை 400 400 ரூபாய் மணி. ஃபோனை பார்த்தா எல்லாம் ஓடுறாங்க.
இந்தியாவுக்குள்ளே வந்தாச்சுங்க பர்மாலேருந்து. இந்த சைடு போகணும்னா அங்கே மிலிட்ரிலாம் இருக்காங்க, வீடியோ எடுக்கக்கூடாது. ஸோ இதுக்கு அந்த சைடு நம்ம வந்து பர்மாலேருந்து அப்படியே கிளம்பி இந்தியாவுக்கு வந்தாச்சு. ஃபுல்லாக பனி மூட்டோங்க, எதுவுமே தெரிய மாட்டேங்குதுங்க. ஒரு 10 மீட்ரு, அந்த 10 மீட்டருக்குள்ளே தான் எல்லாமே தெரியுது. அதை தாண்டி சுத்தமாக எதுவுமே தெரியலங்க. டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போ 11 மணி ஆகுது. ஸோ இங்கேருந்து நம்ம கிளம்பியே ஆகணும். வில்லேஜ்லேருந்து ஒரு வழியாக வெளில வந்து அப்படியே நார்மல் ரோடு பிடிச்சாச்சு. இதுக்கப்புறம் இன்னும் எவ்வளோ தூரம் போகணுன்னு தெரியலைங்க. ஆனால் 42 கிலோமீட்டர்னு மட்டும் எனக்கு தெரியும். ஸோ நாங்கள் இன்னும் எவ்வளோ தூரம் போகணுன்னு எனக்கு தெரியல. எந்த லிஃப்ட்டு வரதா இருந்தாலும் இப்போ நாங்கள் எங்கே இருக்கோமோ இங்கேருந்து வந்தால் தான் உண்டு. ஏன்னா இடையில வந்து ஒரே ஒரு வில்லேஜ் மட்டும்தான் இருக்குது, லாம்சோங்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பிளேஸு. அதுவும் இங்கேருந்து 10 கிலோமீட்டர் போகணும். ஸோ அந்த வில்லேஜுக்கு போனால் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது ஏதாச்சும் வண்டி கிடைக்கிறதுக்கு. இல்லை அதை விட்டோம் அப்படின்னா ஒரு பிரிட்ஜு ஒன்று இருக்குது. அங்கே வந்து ட்ரக்கில் நிறையா ஜல்லி இந்த கல்லுலாம் உடச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அங்கே கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி 2 இடத்துல கிடச்சா மட்டும்தான் நாங்கள் இன்றைக்கி போக முடியும். அப்படி இல்லாட்டி காட்டுக்குள்ளேயே நாங்கள் மாட்டிக்க வேண்டியதான். இப்போ நம்ம எவ்வளோ தூரம் போகணுன்னே தெரிலங்க. இந்த மலையெல்லாம் தாண்டி போனால் தான் வந்து மோன் வில்லேஜ் வரும். கிட்டத்தட்ட 40 கிலோமீட்ரு. இவ்வளோ நேரம் மேகமூட்டமாக இருந்துச்சு. இப்போ தாங்க ஒரு மழை பெஞ்சதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக கிளியர் ஆகிடுச்சு. எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா நாகாலாண்டு. செம அழகுங்க. அதே மாதிரி அழகு ஆபத்தானதுங்க. என்ன சொல்கிறதுனே தெரில. இதெல்லாம் டூரிசம் டெவலப் பண்ணி மக்கள் வந்து நல்ல ஹெல்பிங் மைண்டடாக இருந்தாங்க. ட்ரைப் கம்யூனிட்டி வந்து கொஞ்சம் டெவலப் பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களுக்கும் இன்கம் நல்லா வரும். நம்மளும் வந்து அழகழகான பிளேஸை வந்து சுற்றி பார்க்கலாம் தைரியமாக. பட் ஏன்னு தெரியல. ஓகே, அவங்கள யாரும் டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் அவங்க யாரையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. இஸ் டூயிங் மசாஜ் இன் மிடில் ஆஃப் த ஃபாரஸ்ட். நேற்று என்ன பண்ணமோ லாஸ்ட் வீடியோவில் அதே தாங்க. ஏன்னா ரொம்ப வந்து ஹாட்டாக இருக்குது டெம்பரேச்சரு. ஏன்னா மழையும் குளிரும் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டு இருக்கா. ஸோ அதனால் உடம்பு அதிகமாக வேர்க்குது. ஸோ அதனால தான் வந்து ஃபேஸ் வாஷும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி இந்த பர்மீஸ் இந்த சாண்டில் ஒன்று தனக்கா வந்து தடவிக்கிட்டு இருக்கோம். தனக்கா தடவிக்கிட்டு இருக்கோம். அப்போ தான் ரோட்டில் உள்ளவங்கலாம் வந்து ஏதோ வித்தியாசமாக யானோ வந்திருக்காண்டா ஊருக்குள்ளே அப்படின்னு சொல்லி நல்லா இருக்கு. லெட்ஸ் கோ மேன், இட்ஸ் ஆல்ரெடி லேட். ஏங்க இதுக்கு ஏற்கனவே லேட் ஆகிடுச்சிங்க. இதுக்கப்புறம் வண்டியே வராது. இங்கேருந்து மேலேருந்து கீழே போகிறதுக்கு வண்டியே கிடையாது. இன்னும் நாங்கள் 40 கிலோமீட்டர் மேலே போகணுங்க. என்ன பண்ண போகிறோன்னே தெரியல. அப்படியே ரெஸ்ட் எடுக்கலான்னு உட்காந்துட்டோங்க. கால் வலிக்குது லைட்டாக, பட் அந்தளவுக்கு இல்லை. இந்த வியூவில் உட்காந்தா எப்படிங்க வலி தெரியும். அவ்வளோ அழகாக இருக்குங்க. அழகை வந்து எவ்வளோ தான் சொன்னாலும் சொல்லிக்கிட்டே போகலாம். அங்கே கரெக்டாக லொங்குவாலேருந்து ஒரு கவர்மெண்ட் வெஹிக்கிளில் லிஃப்ட்டு கிடச்சிச்சிங்க. ஸோ அதனால தான் வீடியோ எடுக்க முடியல. அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, லிஃப்ட்டு தரோம் ஆனால் வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் எங்களை ஏற்றுனாங்க. ஏற்றி நேராக கொண்டு வந்து மானில் இறக்கி விட்டாங்க. ஸோ இப்போ மானில் நம்ம ஆல்ரெடி ஸ்டே பண்ணியிருந்தோம்ல, ஸோ அந்த சர்ச்சுக்கு தான் போகணும். ஹாய். ஸோ அந்த சர்ச்சுக்கு தான் நம்ம போகிறோம். போயிட்டு அங்கே போய் ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். இந்த மூஞ்சில் உள்ளது எப்படா எடுக்கிறதுன்னு இருக்கு. ஏன்னா எல்லோரும் ஆல்ரெடி ஒரு மாதிரி பார்க்குறாங்க, இப்போ இன்னும் வித்தியாசமாக பார்க்குறாங்க. ஸோ ஒரு லிஃப்ட்டு கிடச்சிருச்சுங்க ரொம்ப நேரத்துக்கு அப்புறம். இப்போ அவங்க அப்படியே ஆண்டி வேலை போய் இறக்கி விட்றேன்னு சொன்னாங்க. எவ்வளோ தூரம் போகிறாங்களோ அங்கே போயிட்டு அப்படியே இறக்கி விட்ருவாங்க. சரி வாங்க அப்படியே போகலாம் மக்களை. இங்கேருந்து 3 கிலோமீட்டர் நம்ம போகணும். ஸோ இவங்க எந்த அளவுக்கு நம்மளை போய் ட்ராப் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு. கொஞ்சம் தூரம் இறக்கி விட்றேன்னு சொன்னாங்க, பட் வந்து சர்ச்சிலேயே இறக்கி விட்டாங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. சர்ச்சிலேயே நம்மளை வந்து இறக்கி விட்டாங்க. ஓகே. ஸோ ஒரு வழியா இங்கேயே வந்து விட்டாங்க. வாங்க உள்ளே போகலாம். அழகான இந்த வியூவுக்கு ரிட்டன் வந்தாச்சுங்க சர்ச்சுக்கு. ஸோ இப்போ போயிட்டு குக் பண்ணணும். நமக்கு அன்றைக்கி வச்ச இந்த குக்கு வந்து உடம்பு சரியில்லையா. ஸோ அதனால் அவங்களுக்கு பிஸியாக இருந்திருப்பாங்க. இப்போ நம்ம போயிட்டு நமக்கு தேவையானதை நம்ம தான் குக் பண்ணணும். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி மக்களே. பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கனை தட்டி விட்டு ஆளில் போட்டிங்க அப்படின்னா இந்தியா ஃபுல்லாக எப்படி ஹிட்ச்-ஹைக்கிங் பண்ணி காசு இல்லாமல் ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவேன். சொல்லிக் கொடுக்குறத விட நீங்கள் பார்த்து விஷுவலாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம நாகாலாண்டில் தான் இருக்கோம். அடுத்தது எங்கெங்கே போகிறோம் அப்படிங்கிறது அடுத்தடுத்த வீடியோவில் வரும். ஸோ சாட்டர்டே சண்டேஸ் மட்டும் வீடியோ வராது, கோச்சிக்காதீங்க. ஏன்னா 2 நாள் எனக்கு ரெஸ்ட் வேணும். ஏன்னா ஃபுல்லாகவே சுற்றிக்கிட்டு காலிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வீடியோ எடுத்துக்கிட்டு அதை நைட்டு ஃபுல்லாக எடிட் பண்ணிவிட்டு அடுத்த நாள் திருப்பி காலிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வீடியோ எடுத்துகிட்டு நைட்டு எடிட் பண்ணிவிட்டு இப்படியே போயிட்டு இருக்குங்க. ஸோ அதனால் வீக்லி 2 days வந்து நான் ரெஸ்ட் எடுத்துப்பேன். ஸோ அந்த ரெஸ்ட் எடுக்கிறப்ப அப்பப்போ எடுக்கிற கிளிப்ஸை வந்து நான் வந்து திங்கக்கிழமை வீடியோவில் ஆட் பண்ணி விட்ருவேன். ஸோ எல்லாருக்கும் பாய் மக்களே.